செய்திகளை. ஐயோ அப்பதா அப்பதா இப்படி செத்து போயிட்டியே, நான் என்ன செய்வேன்? அப்பதா அப்பதா எந்திரி அப்பதா, உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? ஏ இப்பெல்லாம் கத்திரிண்டாவை காதுல விழுக்காது, சத்தமா கத்து. இவ சோழிய பாரு கிளவி, எப்படி கத்தணும்னு எனக்கு தெரியும். ஐயோ அப்பதா அப்பதா. என்னவா ஒரு தினுசால பாக்குறீங்க? பாக்குற பாரு ஒண்ணு சரியில்லாமா? உனக்கு என்னதாண்டி சரியா இருந்திருக்கு? என்ன மாம்சே, வீடு கட்டணும் ஞாபகத்துல இருக்கட்டும். நாங்க கட்டுப்பாட்டோட தான் இருக்கோம், நீங்க தான் தேவையில்லாம ஊசி பேத்தி விடுறீங்க. நாங்க என்ன ஊசி பத்தி விட்டோமா? நான் எப்பயும் போல என் சோழியை பார்த்துட்டு பேசாம தான் இருக்காமா. அது இம்புட்டு ருசியா கருவாட்டு குழம்பு வச்சு கொடுத்தா எவனுக்குதான் பொண்டாட்டி கொஞ்சம் தோணாது. அடியாத்தி பேரவு வேறவென்ன, அதே இப்படி சமைச்சு கொடுத்த கைக்கு 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 அதே கைக்கு என் மாமா என்ன செய்யற? நல்லா சமைச்ச கைக்கு தங்க வளையல் போடணும்னு எல்லாரும் மாதிரிலாம் எனக்கு சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. ஆனா வசதி வரும்போது கண்டிப்பா போட்டு போடுவேன். அதை விட விலை மதிப்பு இல்லாதது இத சமைச்ச கைக்கு நான் கொடுத்த பரிசா எடுத்துக்கிறீங்களா? ஐயடா ஆமா, இப்ப நீங்க தங்க வளையல் எனக்கு வாங்கி கொடுக்கலேருந்து நாங்க குறைஞ்சு போய் உக்காந்துக்கிருக்கோம். ஆளை பாரு, நீ தங்க வளையலே வாங்கி கொடுத்தாலும் சரி. இதோ இப்ப கொடுத்த பத்தியா, இதுக்கு ஈடாகாதாமா. என்ன தங்க வளையலுக்கும் கட்டின புருஷங்கிட்ட இருந்து அன்பான ஒரு முத்தத்துக்கும் எம்பிட்டு விலை மதிப்பு தெரியுமா? எம்பிட்டு காசு கொட்டி கொடுத்தாலும் உன் பாசத்துக்கு ஈடாகாது மாமா. இதே மாதிரி எப்போதுமே என் கூட நீ பாசமா இருந்தா போதும், வேற என்ன உன்ட்ட கேட்க போறேன்? கடைசி வரைக்கும் என்னை கண் கலங்காம வச்சு பார்த்துக்கிட்டா போதும். கண் கலங்காம வச்சு பார்த்துக்கிறது கொஞ்சம் சிரமந்தே. ஏதாவது ஒரு சூழலை அழுதுதே ஆகணும். அதனால என்ன காதலோட பார்த்துக்கிட்டா போதும். பார்த்துக்கிடுவீங்களா? நான் தான் அம்புட்டு உசுரா? ஆமா பின்ன இருக்காதாக்கும். விவரம் தெரிஞ்சதுலேருந்தே உன் பின்னாடி தானே சுற்றிட்டு தெரியுறேன். அது என்னமோ தெரில, எனக்கு ஆத்தா பேர் இருந்தால் கூட உனக்கு திரும்பி பார்த்துருப்பேனான்ட்டு தெரில. இருந்தாங்க இருந்தும் இல்லாத மாதிரி அக்கா தானே வளர்த்துச்சு. அக்கா வளர்த்தாலும் தப்பானவனை நான் ஒன்றும் தேர்ந்தெடுக்கலையே. சரியானவனே சரியான நேரத்தில் தேர்ந்தெடுத்து கரம் பிடிச்சிட்டோம்ல. நீ சொல்லு, நீ நல்லவனா கெட்டவனா? நல்லவனுக்கு நல்லவனாவும் கெட்டவனுக்கு கெட்டவனாவும் இருக்க தெரியும். ஆனா உன்கிட்ட கொஞ்ச நாளைக்கு நல்லவனா பிறவு கெட்டவனா மாறிக்கிருவேன். ஒன்றும் சரி இல்லை. சரி நீ விலகு. நான் கட்டுப்பாடோட இருப்பேன்டி. நீ கட்டுப்பாடோட இருப்பமாம்மா. ஆனா என்னையும் மீறி அப்புறம் ஏதாவது ஏடா கூட ஆகி போச்சுன்னா நல்லா இருக்காது மாமா. அப்புறம் சூரிய வம்சம் தேவயானி மாதிரி என் நிலைமை ஆகி போயிரும். ஏன் கலெக்டருக்கு படிக்க போறீங்களோ? இங்க ஒரு கலெக்டர் அம்மாவே வந்து எல்லாத்தையும் மறந்துபட்டு நின்னுக்கு இருக்காமா. இதுல நாங்க வேற கலெக்டர் படிக்க போறோமா? வேண்டாம் வேண்டாம், கடைசி வரைக்கும் இந்த அடுப்படிவே நம்மளுக்கு கெதி. உனக்கு அடிமை வாழ்க்கதேன், அதாவது நான் உனக்கு அடிமையா இருக்கிறதே. எனக்கு அடிமையெல்லாம் வேணாம், எனக்கு பாசமான பொண்டாட்டியா இருந்தா போதும். அதே மாதிரி நீங்க ஒண்ணு எங்களை கலெக்டருக்குலாம் படிக்க வைக்க வேணாம், எனக்கு அன்பான புருஷனா இருந்தா போதும். மலையிட காத்து அள்ளி இருக்கு, தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு. ஒரு நாள் வாழ்ந்தாலும் மனசுக்கு பிடிச்சவனோட வாழணுமாமா, அதுதான் வாழ்க்கை. பிடிக்காம வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தாலும் அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது. அந்த மாதிரி நீ எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துக்கிட்ட. அதனால் நீ என்ன சொன்னாலும் அதுக்கு மறு பேச்சு நான் பேசவே மாட்டேன். அப்படின்னா உன் மேலே எம்பிட்டு பாசம் இருக்குன்னு எனக்கு யோசிச்சு பார்த்துக்கோ. இது சாயங்காலமா மடி சாயங்காலமா முல்லைப்பூ சூடு மெல்லப்பாய் போடு அடவாடு காத்து சூடு ஏத்துது. ஐயா ஐயா அப்பதா இப்படி செத்து போய்பிட்டியே, நான் என்ன செய்வேன்? அப்பதா அப்பதா உனக்கு கேக்குதா? அண்ணே உனக்கு கேக்குதா இல்லையா? ஏன்டி எதுக்கு என் பேர சொல்லிக்கிருக்க? அப்பதா பேசுறத பத்தி உளறிக்கிருக்கேன். அப்பதா
கண்மணி சத்த மாதிரி இல்ல. அப்பதான் சொல்லிக்கிருக்கு. ஆமா, அப்பத்தாக்கு என்னாச்சு? பாப்பி பார்த்துட்டு வருவோம். நீ தான் இந்த வீட்டுக்குள்ள போக மாட்டேன்னு சொல்லியிருக்கீல. அடியே, அதுக்காக என் அப்பத்தாக்கு என்னமோ பொடி. குந்தாணி கிளவி எதையோ ஆக்ஷனை போட்டு விட்ட போலையே. அதே என் புருஷன் இந்த தாவு தவறாப்ல. சரி, நீ நடிகர் திலகம்டா, உனக்கு மேல நடிகர் திலகம்னா வாரேன். அப்பதா என்னாச்சு அப்பத்தாக்கு? நான் என்னன்னு சொல்ல, ஏதுன்னு சொல்ல. என்னாச்சு கிளவிக்கு? அப்பதா 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 நம்பிட்டா போல. அப்பதா நடி. சரிடி. அப்பத்தா உனக்கு என்னாச்சு? அப்பத்தா ஒன்ன வச்சுது நிறைய கனவு கண்டு வச்சிருக்கேன். அப்பத்தா என்னாச்சு? அப்பத்தா உனக்கு? அப்பத்தா நீ விட்டுட்டு போயிடாத அப்பத்தா. உனக்காகவே வட்டிக்காரன்ட்டு கூட இன்னைக்கு அசிங்கமான வார்த்தையை கேட்டுவிட்டு வட்டிக்கு காசை வாங்கிட்டு வந்து நின்னுக்கு இருக்கேன். அப்பத்தா எல்லாமே உனக்காகவே. எனக்கு தெரிஞ்சுனா எனக்கு கொண்டே போறோம். அந்த பிள்ளைகிட்ட சொன்ன வருத்தப்படும். அதனாலயே மறைச்சிட்டே அப்பத்தா விட்டுட்டு போயிடாத அப்பத்தா. இப்படி சீக்கிரமா எங்களை விட்டு போக போறேன்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. அப்பதா உன்னோட கடைசி ஆசை என்னண்டு வருது இல்லையே? அப்பதா உனக்கு என்னாச்சு? அப்பதா எந்திரி. நீ இல்லண்டா மாமா இருக்கவே இருக்காது. அப்பதா சூப்பரா நம்பி புட்டா. இப்போ ஒரு ஆக்சன் போல அப்பதாடி. அடியே எப்படி நடிக்கணும் மறந்து போச்சு. கிளவி மூஞ்சில சாலியை கரைச்சு ஊத்த. ஐயோ மறந்து போயிட்டியா? நான் இப்ப எப்படி கிளவி உனக்கு சொல்லி தருவேன்? பேசுறது ஒன்றும் சரியில்லை. அங்கிட்ட இருந்து கிளவி ஏதோ வாயை கொடுக்குற மாதிரியும் தோணுது. என்ன பண்றது? நெசத்துக்குமே இந்த கிளவிக்கு ஏதோ ஆச்சா, இல்ல பியாத்தியும் ஆத்தாக்காரி சேர்ந்து நடிக்கிறாளுகளா? அண்ணே, நான் எத்தனை முறை சொன்னேன் கேட்டியா? இப்படி போய் கேட்காம அப்பதா பறி கொடுக்க போயிட்டேன் பாத்தியா? என்னெல்லாம் கேட்கல. அந்த பிள்ளைய கட்டிக்கிட்டது ஒரு குத்தமா? இப்ப வரைக்குமே நீ மன்னிக்காம இருக்கு. அது உன்னை மன்னிக்கிறதே சொல்லிக்க இருந்துச்சு. இப்ப கூட அது சொல்லிக்க இருந்துச்சு. என் பேராண்டி வந்திருந்தா என்னை பார்த்திருப்பியா வச்சிருப்பியான்னு கூட்டு போய் பொண்டாட்டி வச்சுக்கிட்டா. என் பேராண்டி நீ கண்டு கூட மாட்டேங்கிறேன். நீ இப்ப கூட சொல்லிக்க இருந்துச்சு. ஆனா அப்படி ஒத்தையில போகும்னு நினைக்கலையே. கூட உன்னை கூட்டு போக முடியும். கிளவி வாய் மூடி கிளவி வாட்டி கொடுத்துறாத. இல்ல ஏதோ நடிக்குதுங்க. ஓஹோ கிளவி, நீ இப்படி நடிச்சா இப்ப பாரு. ஐயோ அப்பதா செத்தா போடியே. ஐயோ அப்பதா உங்களை வச்சு என்னென்னமோ கனவு காண்டு வச்சிருந்தவே எல்லாத்துலயும் சாணியில கொட்டி புட்டியலே. ஐயோ அப்பதா நம்பிட்டா. அப்பதா எனக்கு சந்தோஷமே தாங்கல. கண்டிப்பா கடமுக்கு கூட்டிட்டு போடுன்னு என்னடி நம்பிக்கிட்டு வீட்டுல இருக்கிறாங்களான்னு பாப்பா. அரளிவதி அரைச்சுக்கிட்டு இருந்துச்சா? நானே பிடிச்சி தட்டி விட்டுட்டு குடிக்காதுன்னு அதோட மயக்கப்பட்டு விழுந்து போச்சு. அவளுக்கு நான் செத்து போற சொல்லிக்க இருந்துச்சு. என்னமோ மேல இருக்கிறவங்க கொள்ளு தாத்தா கொள்ளு பேரெல்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்களா? அதனால செத்து போக போகுது. என்னது? அப்பத்தா ஆமாண்ணே, கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எல்லாருமே கண்ணுக்கு நல்லா வகை வகையா டிசைனா தெரியுறாங்களா? ஐயா அவங்கள கூப்பிடுறாங்கன்னு அர்த்தமா? அப்படின்னா போகுது. இது நம்ம லிஸ்ட்ல இல்லையடி. கிளவி எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டாது நம்ப நீ சொல்லி. இப்போ என்னதே பண்ணணுமா? அது கடைசி ஆசையா? நீயும் அண்ணன் இந்த வீட்ல வந்து கிடப்பீங்களா? அது பாத்துக்கிறதா? ஒரு வாரம் அது உயிர் தாக்கு பிடிக்குமா? அது எப்படி சரியா சொல்ற? இப்பவே சாக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு வாரங்கிற. அது எப்படி கேள்வி கேட்டானே என்னட்டு சொல்லுவேன்? அது நானே தான் சொன்னேன். என்ன கண்டுச்சே அடுத்து வந்து செத்து பேர் அப்பத்தா. ஓஹோ சரி அப்பதா என்ன அப்பதா? நீ திண்ணையில காய போட்டிருந்த கருவாட்டு எடுத்து குழம்பு வச்சு என் புருஷனுக்கு சோறு ஓடுறதுக்கு எப்படி செத்து போயிட்டியே? என்னது? திண்ணில கடந்த கருவாடு எடுத்து குழம்பு வச்சியா? அப்பதா என்ன அப்பதா நீ செத்து போலையா? நான் இப்படி செத்து போவேன்? நான் இப்படி செத்து போவேன்னு கேக்குறேன். என்ன ஒரு கொழுப்பு இருந்திருந்தா நான் திண்ணையில காயப்பட்டிருந்த கருவாடை எடுத்து கொண்டு போய் திருட்டுத்தனமா எடுத்து கொண்டு போய் களவாண்டுட்டு போய் குழம்பு வச்சிருப்ப. நீ அது இங்க வந்து சொல்லிட்டு வேற தெரியல. அப்பதான் இங்க பாரு, நான் சொல்ல வேண்டியதை நினைச்சேன். ஆனா நீ பயங்கரமா நடிக்கிறேன்னு எனக்கு தெரியும். அதே கிளவி எல்லாத்தையும் கெடுத்து விட்டு போச்சு. இது வரைக்கும் அந்த பிள்ளைகிட்ட என் மான மரியாதை நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. இன்னைக்கு எல்லாமே காத்துல பறக்க போகுது.
மாமா உன் அப்பத்தாக்குலாம் ஒன்றும் ஆகலை என்ன நீ வீட்டுக்கு போ நான் தான் சொன்னோம்ல அதெல்லாம் நல்ல கெட்டிக்கார உடம்பு அப்படி சீக்கிரத்துல உசுர போக விட்டுருமா என்ன கிளவி நடிக்கணும்ட்டு வேற இடமெல்லாம் ஆக்டிங்க போட்டுக்கிருக்க உன் பேத்தி ஒத்து ஊதுறாப்ல தெரியுது. நெசனே நடிக்கணும் தான் நினைச்சேன். ஏன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி சொன்னது நான் தானே. திரும்ப வெக்கங்கட்டத்தனமா உள்ள வாங்கன்னு சொல்லி நானே கூப்பிட்டேன். நல்லா இருக்குதுல்ல. அதே கொஞ்சம் உடம்பு முடியாம நடிப்பு போட்டோம்டா என்னை பாக்குற சாக்கிற உள்ள வந்து அப்படியே ஐக்கியம் ஆயிருவியல மாமியார் குடும்பம் பண்ணலாம்னு நினைச்ச முடியும். பேதியில போக மாமியார் குடும்பம் பண்ண போறேன்டா அவகிட்டே சொல்லிக்கிருக்கு பத்தியா. ஐயோ நீ ஒத்து வரலடி. என்ன செய்ய கருவாடு எடுத்துட்டு போய் குழம்பு வச்சிருக்க. ஆமா உன் பேரனுக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். கருவாடு வாங்குறதுக்கு காசு இல்ல. அதை விட களவாண்டு திங்கிற கருவாட்டுல போய் ருசி அதிகம். அதே சரி விடு. என் பேரனுக்குங்கிறதுனால நான் ஒத்துக்கிட்டேன். நீ ஒத்த வாய் வச்சா அப்படித்தேன். என்ன இன்னைக்கு நானும் திம்பேன். உன்னை பார்க்க வச்சுக்கிட்டே திம்பிங்களவி அப்படியே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவேன். வேணாம்டி வேணாம் வம்பெடுத்துக்கு இருக்காத. நான் வேற மாதிரி அப்படியா அதையும் பார்த்து போருவோம். கிளவி நீ என்கிட்ட வம்பெடுக்கணும்னு நினைக்கிற. வம்பளத்து சண்டை ஓட்டி இழுத்து மாமியார் குடும்பம் பண்ணணும்னு நினச்சிக்கிருக்க. நான் அப்படித்தேன். ஆனால் நான் திருப்பி போட்டேன்னு வச்சுக்க விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் தேன்மொழி. பாசமா இருக்கவங்களுக்கு பாசமாவும் இருக்க தெரியும், பகையா இருக்கவங்களுக்கு பகையாவும் இருக்க தெரியும். அப்பதான் என்ன அப்பதான் உனக்கு என்னடா நடிச்சுக்கிறியான்னு கேக்குறேன். உன் முன்னாடி என்ன பல்ல காமிச்சுக்கிருக்கா? நீ நடிச்சுக்கிருக்க போங்கடா. நல்லாத்தே இருக்கேன். பெம்பட்டு நேரம் படுத்து கிடந்தது. சோறு தண்ணி பத்தாம படுத்து கிடந்தேன். போடா ஆண்டுட்டாங்க எல்லாரும். போடா மாமா நீ போ பேரவை பார்த்துக்கிருவோம். ஏன்னா ரீல் வந்து வச்சு அதனால நீங்க என்னை விட்டு போனதுக்கு பிறகு இன்னொரு ஆம்பளையில தலை நிமிர்ந்து கூட பார்த்ததே கிடையாது. ஆனா நான் இப்பெல்லாம் பண்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும், இவர் மட்டும் என் வாழ்க்கையை விட்டு போயிடக்கூடாது. அது மட்டும் எனக்கு வேணும். இந்த ராத்திரி நேரத்துல எனக்கு தாலி கட்டியும் என் கூட நடந்து வர்றதுக்கே அப்படி யோசிக்கிறாரே. இவர் மாதிரி ஒரு மனுஷன் யாருக்காவது கிடைக்குமா? என்னக்காக உங்க அன்பை நான் பொய்னே சொல்ல மாட்டேன். நீங்க என் மேல வச்சிருந்த அன்பே வேற. ஆனா எந்த அளவுக்கு அந்த அன்பை கொச்சப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொச்சப்படுத்தி உங்களை காயப்படுத்தி விட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு தண்டனையா தான் ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு புருஷனை திரும்ப அந்த கடவுள் கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் என் மனசை ஏத்துக்க மாட்டேங்குது. ஓய் என்னங்க என்னாச்சுமா? வாங்க ஏற்கனவே நேராய் போச்சுல. அப்புறம் ஒன்ன வைய மாட்டாளா? இங்கே ரொம்ப நேரம் உட்கார வேண்டியதா போச்சு. என்ன செய்ய? கால் நடக்க முடியுதா இல்ல தூக்கிட்டு போவா? இல்லங்க நடக்க முடியுது. கொஞ்சமாத்தே வலி இருக்கு. இத கூட தாங்கிக்கலன்னா அந்த அப்பத சொன்ன மாதிரி பிரசவ வலியில எப்படி தாங்குவாங்களாம்? அதுவும் சரிதான். சரி வாமா போலாம். நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்கிற மாட்டீங்கல்ல? என்னடா சந்தேகப்பட்டு இப்படி கேக்குறாளேன்னு எதுவும் நினைச்சுக்கிற மாட்டீங்கல்ல? கேளுமா. இல்ல இந்த ராத்திரி நேரத்துல ரோட்ல ஒரு பொட்டப்பிள்ள நடந்து போச்சுட்டாலே பின்னாடி தெருநாய் மாதிரி 4-5 பேர் கூடி அந்த பிள்ளைய நாசம் பண்ணிடுவாங்க. இது சிட்டிக்குள்ளே நடக்குதுன்னு தெரியும். முக்கியமாக கிராமத்துக்குள்ள இது நடக்கும். ஆனால் என் கழுத்துல தாலி கட்டியும் உங்களுக்கு ஏன் அப்படி ஒரு எண்ணம் வரல என் மேலே? அந்த அப்பத்தா வீட்டுக்கிட்ட என்னை எட்டி 5 அடி தள்ளி நடந்தீங்க. அப்போ வரைக்குமே அப்படியே தான் நடந்துக்கிருக்கீங்க. ஏன் அப்படி? நீங்கள் ஒரு ஆம்பளை, உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி எண்ணம் எதுவுமே வரல? ஒரு பொம்பளை பிள்ளை ரோட்ல தனியா நடந்து போகுது அப்படின்னா அந்த பிள்ளைய நாசம் பண்றதுக்கு போறவங்க ஒரே ஒரு நிமிஷம் அவனை பெத்ததும் அவன் ஆத்தாதான், அவ கூட பிறந்ததும் அவன் தங்கச்சி தான் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சாண்டா அந்த பொண்ணை நாசம் பண்ணி கொல்லணும்னு எவனுக்குமே என்ன வராது. ஆனா அப்படி எந்த ஒரு ஆம்பளையுமே நினைக்கிறது இல்லை. அதுக்காக எல்லா ஆம்பளையும் குத்த சொல்ல மாட்டேன். 100% ஆம்பளைங்க அப்படித்தான் இருக்காங்க. மீதி இருக்க 10%ல ஒருத்தனா நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 மாசம் ஒரு குழந்தைய வயிற்றுல சுமந்து ஒரு தாய் வெளியே கொண்டு வரும்போது அந்த வலி இருக்கே, அது ஒரு ஆம்பளை அனுபவிக்க சொல்லுங்க செத்தே போயிடுவாங்க. ஒவ்வொரு பொம்பளை பிள்ளைகளுக்கும் பிரசவங்கிறது மறுசென்மம். அதே மாதிரி தான் குழந்தைய வெளியே கொண்டு வர்றதும். அம்புட்டு வலியை தாங்கி குழந்தைய வெளியே கொண்டு வராங்களே எதுக்காக? அத்தனை வலியும் தாங்கினாலும் அந்த குழந்தைய கையில பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் இருக்கே அந்த தாய்க்கு, அந்த குழந்தைய கையில வாங்கும்போது அவங்க வலியெல்லாம் எங்க பறந்து போகும்னே தெரியாது. அந்த அளவுக்கு அப்படி சந்தோஷமா இருக்கும்.
அப்படி எவனாவது மனசுக்குள்ள நினைச்சா ஒரு பொட்ட பிள்ளைய தொடரணும்ன்ற எண்ணமே வராது. அப்படிதான் யாருமே நினைக்கிறதே கிடையாது. நான் என் ஆத்தாலையும் என் தங்கச்சியும் உண்மையா நேசிக்கிறேன். அதே மாதிரி என் பொண்டாட்டியையும் நான் உண்மையா நேசிக்கிறதுனாலதான் எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே வரல. உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்த என்னம்மா? இந்த 2 நாள்ல என் கழுத்துல தாலி கட்டிட்டு என்னை விட்டு போயிருவீங்களா? ஆமா, ஏன்? கண்டிப்பா போயிதே ஆகணுமா? நான் தான் சொன்னோம்ல, நீ முழுசா எனக்கு பொண்டாட்டி ஆகுற வரைக்கும், அதாவது உன்னோட பழைய வாழ்க்கையை நீ மறந்து உன்னோட வாழ்க்கை நான் தான்னு நீ நினைக்கிற வரைக்கும் உன்னை விட்டு நான் விலகி இருந்தாதான் அது சரியா வரும். நீ எதுக்கு சொல்றேன்னு எனக்கு புரியுது. நீ பயப்படுற மாதிரி ஒண்ணுமே நடக்காது, ஒன்றும் ஆகாது. ஒரு 6 மாசம் எனக்காக காத்துக்கிருக்க மாட்டியா? இப்ப நான் போக வேணாம், என் கூட இருங்க அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கும். ஆனா உன் கூடவே நான் இருந்தா கண்டிப்பா உனக்கு என் அன்பு வெறுத்து போயிடும். அப்படி இருக்கக்கூடாது. அன்பு நிலைச்சு நிற்கணும்னா 2 பேரும் தனித்தனியே இருந்தா மட்டும்தான் அது முடியும். உன் மனசு மாறுற வரைக்கும் நான் தனியா தான் இருக்கணும். ஆனா தனியா இருந்தாலும் உன் நினைப்புல தான் இருப்பேன். அதை எதையும் மனசுல போட்டு குழப்பாம, இங்கே தானே வீடு இருக்கு, நான் முன்னாடி வாரேன், இப்போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன திருத்தம். எல்லாரும் வந்து பார்த்திபரோட கல்லறையில் அவரோட டெத் டேட் வந்து 2000 டெத் இயர் வந்து 2024ன்னு பார்த்துருப்பீங்க. சாரி, நான் தான் குழப்பி விட்டுட்டேன். 2024 கிடையாது, 2020 வந்து அவர் டெத் ஆயிடுவார். அப்படி 2024ன்னு போட்டால் கண்ணகிக்கு ஏஜ் வந்து 15 இருக்கும். திரும்ப 15 கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்காது. ஸோ வந்து நான் ஏஜ் வந்து இயர் வந்து மாற்றிட்டேங்க. அது வந்து ஒரு சின்ன குழப்பம், வேறு ஒன்றும் இல்லை, யாரும் எதுவும் நினச்சிக்க வேணாம். நானே வந்து குழம்பி போயிட்டேன். அதான் 2020 வந்து இறந்துருவார். இப்போ 2025 வந்து இதாக போகுது, வரப்போகுது. ஸோ வந்து அப்போ கண்ணகிக்கு ஏஜ் வந்து 20 ஆகும். அதனால யாரும் குழம்பிக்க வேணாம். அது ஒரு மெயினான விஷயமா எடுத்து காட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது இன்னைக்கு தான் முடிஞ்சுது. சாரி 2024 இல்லை, 2020 அவர் இறந்துருவார். பூங்கடி, என்னத்த சாப்பிட வரலையாக்கும் உள்ளே உட்காந்து கிடக்குற? அம்மா இன்னும் கண்ணகிவே காணாமே. இன்னும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்க போனா? தெரியலத்த, மாமாட்ட கேளுங்க. காலையிலே வயக்காடுக்கு போறேன்னு போச்சு. அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது. நீங்க தான் அனுப்பிவிட்டதா சொல்லிக்கிருந்துச்சு. ஆமா, இன்னும் ஆளை காணா. மணி வரை 7:30 கிட்ட ஆயிப்போச்சு. ஒருவேளை மாப்பிள்ளை கூட எங்கேயாவது போயிருக்குமோ என்னமோ. அப்படிலாம் அந்த பிள்ளை போகாது. எனக்கும் தெரியும். ஒருவேளை போக வேண்டிய சூழ்நிலை வந்திருந்தா போயிருந்துருக்கும்ல. சரி, எப்படி இருந்தாலும் வந்துரும்ல. சரி, நீ வா சாப்பிட. நான் பிறவு சாப்பிட்டுக்கிறேன். ஏத்த ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, தலைவலி, வேற ஒண்ணும் இல்ல. சுக்குமல்லி டீ போட்டு தரவா? இல்லத்த, அதெல்லாம் குடிச்சா சரியா வராது. அதுவே செத்த இடத்துல விடுங்க, பாத்துக்கிறேன். சரி. என்ன நிலா, இன்னும் தூங்காம என்ன பண்ணிக்கிருக்க? பேய் ஏதாவது பிடிச்சிருக்குமோ? இலை வெண்ண சோழி பாத்திரமா என்ன? அது எப்படி இல்ல, இவங்க கிட்ட அமைதியா போற, ஏன்ட்ட மட்டும் ஏறியடி சண்டைக்கு வர? அப்ப நீ பேசுறது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்துக்க. என்னத்துக்கோ இப்ப எதுக்கு இப்படி வெண்ண மாதிரி அங்கிட்ட அலாத்திட்டு இருக்க? சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கிறேன்டா. மொக்க காமெடி, சிரிப்பே வரல. காமெடின்னு சொல்லவே இல்லையே. ஏய், என்ன இன்னும் மாத்திரை போட்டு தூங்காமல இருக்க நீ? அம்மா, எனக்கு தூக்கமே வரலமா. நான் ரோட்ல நடக்கணும். எனது ரோட்ல நடக்கணுமா? மணி என்ன தெரியுமா? மணி எத்தனையா இருந்தா என்ன, எனக்கு தூக்கம் வரல. சத்த நேரம் ரோட்ல நடந்துட்டு எங்கேயாவது உட்காந்து எந்திரிச்சு வந்தா தூக்கம் வரும். நாளைக்கு வேற கலெக்டர் ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. ஒரு சோழியா பக்கத்தூர் வரைக்கும் போகணும். அதுக்கு குப்பரை கடிச்சு தூங்கு, அப்பனாதான் வெள்ளன்னு எந்திரிக்க முடியும். இல்லை வெண்ண தூக்கமே வரலன்னு சொல்லி இவன் என்ன ஏதாவது பேசி போடுவேண்டா. இந்த வாரு கலெக்டரு, ஊருக்கு தான் கலெக்டரு, எனக்கு தங்கச்சி. தேவைப்பட்ட உனக்கு கலெக்டர் இருப்பண்டி. இப்ப என்ன செய்யணுங்கிற? நான் வெளியே போறேன், என் கூட துணைக்கு யாராவது வாங்க. என்னதான் கூட துணைக்கு வரணுமா?
நீங்க தானே மேடம் ஒரு போன் போட்டீங்கன்னா சும்மா ஆளுங்களாம் வந்து பின்னாடி நிப்பால. இதை என்ன நான் கலெக்டர் ஆஃபீஸில் மட்டுமே கலெக்டரகத்தை காட்டுவேன். என்ன வீட்டுக்குள்ள வந்தா பொட்டப்பளையா அடங்கி உடங்கியதே எனக்கு இருக்க தெரியும். அந்த மாதிரி போற இடம் பூரா அப்படியே நான் தான் பெரிய ஆளுங்கிற மாதிரி காட்டிக்கிறேன் எனக்கு தெரியாது. ஆமாமா நாங்க பீத்திக்கிட்டு தெரியுறோம். போடி குண்டம்மா. போட தடியா. ஐயே 2 பேரும் எனக்கு இப்படி மாத்தி மாத்தி சண்டை போடுறியா? கூடவே போயிட்டு வாயேடா. என்ன வன்னைக்கு கை கால் நல்லா தானே இருக்கு, போ சொல்லுங்க. அதான் மேடம் கலெக்டர் ஆயிட்டாங்கல்ல, இவங்கதான் ஒரு போன் போட்ட எல்லாரும் வந்து நிப்பாங்கல்ல. கலெக்டருக்கு தூக்கம் வரலன்னு ரோட்ல நடக்க விட்ட நிலைமையாய் போயிரு. அப்புறம் இல்லை என்ன ரொம்ப பண்ணாத என்ன, நீ வரவே தேவையில்ல, நானே போய்க்கிறேன். இனி இடத்துல எப்படி போவ? எனக்கும் கால்லாம் வலிக்குது, இல்லன்னா கூட வந்துருவேன். நீ ஒன்றும் வர தேவையில்ல என்ன, அவனுக்கே சமூச்சை வச்சுட்டே தெரியும். என்ன புரியுதா? கலெக்டர் ஆனாலும் இந்த வீட்டில் எனக்கு மதிப்பு கிடையாது, நானே போய்க்கிறேன் தடியா. இல்லே இவளை தனியா விட்டு போற கூடாதுன்னு சொல்லி சொன்னா இல்லையா? நீ கூட போயேண்டா. அம்மா நீ எதுக்கு கூட போ சொல்றேன்டு எனக்கு நல்லாவே விளங்குதுமா. என்ன அவங்க வீட்டுல எல்லாம் கதவை அடிச்சுட்டு தூங்கிட்டாங்க. என்ன ஒரு 10 நிமிஷம் போய் வளர்த்திட்டு வருவாளா, அப்புறம் வந்து தன்னால படுப்பாம்மா. நீ சொல்லி பாரு. அப்பா கணக்கு எழுத சொன்னார்ல, கணக்கு நோட்டு எடுத்துட்டு வா, கணக்கு எழுதி வச்சுட்டு காலில் சோழி இருக்கு போ. என்னண்டோ ஏதாவது உனக்கு இருக்கு தரமா நடக்கட்டும், அப்புறம் இருக்குப்பு நடக்கும்போது பாக்கலாம், நீ போ. அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்கம்மா, நீ வேற. ஏன் நிறுத்தின? என்னடா? அப்பா தண்ணி மொண்டு வரையலா? சரிடா. என்னல கொஞ்சம் பின்ன குடி பாரு. இல்ல அந்த பிள்ளை எதுக்கு அழுகுது? வீட்டுல எதுவும் வஞ்சிருப்பாங்க அந்த பிள்ளை காலையில வந்ததுக்கு? இல்ல அதுக்கு அழுகிற மாதிரி தெரியல. அதுக்கு ஏதாவது அழுகிற மாதிரி தெரிஞ்சா இந்நேரம் சத்தம் போட்டு வாட்டக்காரி கத்திருக்க மாட்டாளா? மரியாதை பேசு. யாரா நீ என்ன சொல்லி போறேன் போடா. என்ன முதல்ல அந்த பிள்ளை எதுக்கு அழுகுறீங்க கேளு போ. மரியாதை மரியாதை. என்னன்னு தெரியல, பயந்து வருது. நீ போ, தூக்க வரலனதே வெளிய வந்திருக்கோம். எதையா நினைச்சு அழுதுக்கு இருக்கு. போ போய் சமாதானப்படுத்து. ஃப்ரெண்ட்னு சொல்லி தெரியல போடா. சரி போறேன். அப்பா கேட்டா எங்களுக்கு சமாளிக்க தெரியும், நீங்க போங்க. என்னாச்சு கலெக்டர், ஏன் அழுதுக்கு இருந்திய? பார்க்கவே சங்கடமா போச்சு தெரியுமா? மனசு சரியில்லண்டா, அழுகுதானே செய்வாங்க. என்ன மனசு சரியில்லை ஏன்ட்டு சொல்லுங்க. நமதே நண்பர்களை பழகுறோம்ல, நண்பர்களை பழகுற கூட எல்லாத்தையும் உண்மையை சொல்லணும். அத நான் எப்படி உங்ககிட்ட சொல்லண்டதா எனக்கு தெரியல. என்னை உண்மையான நண்பனா நினைச்சா என்கிட்ட சொல்லுங்க. கும்பிட்டு வருத்தப்பட்டு அழுகுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? நான் இருக்கும்போது எதுக்கு அழுகுறிய? அதுக்காக இல்ல, அதை எப்படி விளக்குறதுன்னு நான் உங்ககிட்ட பழகினதுல ஒரு ஒரு சுயநலம் இருக்கு. என்ன செய்யணும்? நிலா நிலா ஏன் அழுகுறியா? என்னாச்சு? என்னன்னு சொல்லுங்க, ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு. யாரையாவது காதலிச்சிருக்கியா வெற்றி? நீ என்ன கேட்டியா? யாரையாவது காதலிச்சிருக்கியான்னு கேட்டேன். ஏன் தெரியுமா கேட்டேன்? நான் ஒருத்தனை என் மனசுக்குள்ள விரும்புற வெற்றி. யாரு? இந்த விஷயத்த நான் யார்ட்டுமே சொன்னதில்ல. எனக்கு ஊர்ல ஒரு அத்தை பையன் இருக்கேன், அவன்கிட்ட கூட சொன்னது கிடையாது. ஆனா முகம் பார்க்காத காதல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரிவே உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. ஏன்ட்டு தெரியல, இப்ப அவன் நினைப்பாவே எனக்கு இருக்கு. நான் உன்கிட்ட எதுக்கு தெரியுமா பழகினேன்? நான் காதலிக்கிறவன் இந்த ஊர்லதே இருக்கேன். நான் ஊர்ல கலெக்டர் படிக்கும் போது நிதமும் எனக்கு அவன் லெட்டர் போடுவேன், நானும் 10 லெட்டர் போடுவேன். ஆனா எப்ப இந்த ஊருக்கு வந்தனோ அப்பையில இருந்து அவன் எனக்கு லெட்டரும் போடுறது இல்ல. என்னை பத்தி அவன் நினைக்கிறான்னு கூட தெரியல. ஆனா இந்த இந்த காதல் கடிதத்துல கூட காதல் வருண்டு இப்பத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். அவனை காதலிக்கிறேன். ஆனா நான் நினைக்கும் போது அவன் என் கண்ணு முன்னாடி கூட வந்து நிக்கல. நான் கலெக்டராகி இந்த ஊருக்கு வரப்போறேன்னு லெட்டர் போட்டதே வந்தேன். என்னை பார்க்க வந்திருப்பான்னு நினைச்சேன், ஆனா வரவே இல்லை தெரியுமா. அடியே கிறுக்கி, நான் தாண்டி அது உன்கிட்ட சொல்ல முடியல. நம்மளுக்கு எங்க நான் உன்கிட்ட சொல்லி நீ என்கிட்ட பேசாம போயிட்டீனா உனக்கு பழசு மறந்து போச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா அது எப்படி மறந்து போச்சுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. அதை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் உன்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் தெரியுமா, ஆனா அவன் வரவே இல்லை. சரி அவனை தேடி கண்டுபிடிக்கலாம்னு உன் கூட நான் ஃப்ரெண்டா பழகினேன். இந்த ஒரு வாரத்துல உங்ககிட்ட இதை சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இப்ப அவன் நினைப்பு ரொம்ப இருக்கு. அவன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. இப்படிதான் கூட மனசை பறி கொடுக்க முடியும் அவன்கிட்ட இருந்ததையும் கத்துக்கிட்டேன். அவன் எப்படி இருப்பியான், ஆள் தோற்றம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனா அவனை நான் காதலிக்கிறேன்.
உன்கிட்ட சொல்லிடணும்ல உன் கூட பழகினதோட நோக்கம் என்னம்னு. அதே அவன் எனக்கு கண்டுபிடிச்சு தரியா? இந்த உலகத்திலேயே என்ன மாதிரி ஒரு கொடுமை யாருக்குமே நடந்திருக்காது. காதலங்கிட்டயே காதலை யாருன்னு வந்து கேட்கறா பத்தியா? அவன் பேர் என்ன தெரியுமா? கண்ணன். என்னோட கண்ணன். அவன் இந்த ஊர்ல தான் இருக்கான், எனக்கு தெரியும். அவனை எனக்கு கண்டுபிடிச்சு தரியா வெற்றி? சொல்லு. இந்த ஒரு நோக்கத்துக்காகவே உன் கூட நான் பழகினேன். அதுக்காக என் ஃப்ரெண்ட்ஷிப்போட போயின்னு சொல்லல. எனக்கு அவன் வேணும். அப்படிலாம் கிடையாது. நீங்க என்கிட்ட பேச பழகினதுவே நான் எப்படி பெரிய விஷயமா நினைச்சுக்கிறேன் தெரியுமா? ஒரு கலெக்டர் இப்படி தூரம் வந்து இறங்கி பேசுவாங்களாண்டு. நான் நிச்சயமா கண்டுபிடிச்சு தரேன். என்னை நம்புங்க. உன்னை மட்டும்தான் வெற்றி நம்பியிருக்கேன். எனக்கு எப்படியாவது என் கண்ணனை கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுத்துடுறியா? அவன் என்னையே கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கிறேன். ஆனா அவன் இல்லாம என்னால வாழ முடியாது. எப்படி அவன் மேல இப்படி காதல் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல வெற்றி. நீ எனக்கு அவனை கண்டுபிடிச்சு தந்துருவியா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்யறேன். அவனை மட்டும் நீ என்கிட்ட ஒப்படைச்சிட்டா. எனக்காக நீ என்ன செய்ய போற? அந்த சின்ன வயசுல இருந்த அந்த பழைய காதலை எனக்கு நீ திருப்பி கொடுத்தா போதும். தொடும் தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சுடும் காதல் உன்னை சுடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் விழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்திற்கு கண்கள் ரெண்டு, முத்தத்திற்கு இதழ்கள் ரெண்டு, காதலுக்கு நெஞ்சும் ரெண்டு, இப்போது ஒன்றிங்கே இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது எதுவரை சொல்லு வெளியே. ஏ ரதி சொல்லு. நீ என்னல இன்னைக்கு ரகு கூட்டிட்டு கோயிலுக்கு போறேன்னு சொல்லி சொன்னா என்ன வந்ததுல இருந்து பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்க? எதுக்கு அப்படி பித்து பிடிச்சு உட்காந்துருக்கேன்னு கேக்குறிய? நான் கூட ஏதோ சும்மா விளையாட்டுக்கு பேசுறாங்க வைக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா வீட்டுக்கு வந்து பூ பழம்லாம் தூக்கிட்டு வந்து மாப்பிள்ளை கேட்டு இப்போ அடுத்த வாரம் கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சுல, அதையும் பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கேன். ஏலே இதுல பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்றதுக்கு என்னடா இருக்கு? பாரு உன் மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை அமைய போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறா. ஏன் இப்படி சொல்லிருக்க? என் ஆத்தா ஏதாவது பண்ணி போறது பயமா இருக்கா? அதுக்கெல்லாம் நான் பயப்படாத நீ நினைக்கிறியா? அது தெரியும்ல, நீ அதுக்கெல்லாம் பயப்பட மாட்ட. தூக்கி போட்டு ஏறி மிதிச்சுட்டு போற ஆளுனே. ஆனா ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்கன்னு தெரியல எனக்கு. இல்லனே, இன்னைக்கு ரகு கிட்ட பேசும்போது அவன் கண்ணுல அவன் அம்மாவோட ஏக்கத்தை நான் கவனிச்சேன். அதை விட அந்த சித்திக்காரி எம்பிட்டு கொடுமை பண்ணிருக்காங்கிறதையும் நல்லாவே கவனிச்சேன். சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ண போற? ஐயோ அப்பதா நான் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். பதா என்னதே ஆனாலும் சித்தி மேல எனக்கு பாசம் இருக்கதே செய்யும். அவங்க எப்படி கொடுமைப்படுத்தினாலும் என்ன செஞ்சாலும் அவங்க எனக்கு சித்தி, என் அப்பாவோட பொண்டாட்டி தானே. அவங்க வேணா என்ன மைனா நினைக்காம இருந்துட்டு போகட்டும். ஆனா நான் அம்மாவத்தையும் நினைக்கிறேன். இப்படியே நினைச்சிட்டே தெரி என்ன கடைசில பாரு உன் தலையில மிளகா அரைக்க போறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணே இல்லையாக்கோ? உனக்கு எம்பிட்டு திட்டி இருக்கும், எம்பிட்டு பேசி இருக்கும். உனக்கு சோறு ஒழுங்கா கொடுத்துச்சா? அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாரு. எப்படி நீ சித்தின்னு வாய் திறந்து சொல்ற? அது ஒரு பாசம் நீ. ஏன்னா அம்மாவோட இடத்துல வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது. ஆனா அவங்க அம்மாவை வந்து அவங்க வீட்டுல இருந்துட்டாங்கல்ல, அதனால அந்த பாசம் அவங்க அண்ணன் மறைக்குது, அம்பிடுதேன். ஆனா அதை விட பாசத்தை நான் கொடுக்க நான் ரெடியாத்தே இருக்கேன். ஆனா அவ சித்திக்காரிய நான் சும்மாவே விடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிறேன். என்ன பண்ண போற? எப்படியும் சித்தி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க அப்பதா. அதே எனக்கு கொஞ்சம் பயந்து வருது. எப்படி எனக்கும் அம்முக்குட்டி டீச்சருக்கும் கல்யாணம் நடக்கும்ண்டு. இல்ல என் குட்டிமாக்கும். இல்லல நீ கோயில் போகும்போது அம்முக்குட்டி டீச்சர், ஐயோ மன்னிச்சுக்க என் குட்டிமா சொன்னாங்க, இனிமே என்னை அம்முக்குட்டி டீச்சர்னு கூப்பிடாத ரகு, குட்டிமான்னு கூப்பிடுன்னு சொன்னாங்க. அதை மாத்தி பேசிவிட்டேன், அதுக்கு தான் சொன்னேன். சரியான வெகுளி பயலால இருக்க நீ. எப்படி உன் சித்திக்காரிங்க கல்யாணத்தை நடத்த விடாம பண்ற நானும் பாக்குறேன். இங்க பாரு, அந்த பிள்ளை உனக்கு பொண்டாட்டி, அதை எவனாலே மாத்த முடியாது. சொல்லிட்டாங்க ஜிபி ஆபீசர். ஏன் அப்பதா எப்படி தடங்கள் வந்தாலும் அவங்க எனக்கு பொண்டாட்டி ஆயிடுவாங்கல்ல. அதுல எந்த விதமான மாற்றமே இல்லனே. எப்படியும் அந்த மாமியா கிழவி இந்த கல்யாணத்தை நடத்த விடாது. என்ன அது எம்பிட்டு பண்ணாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, எனக்கும் ரகுக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுவும் ஒரு வாரம்லாம் வேண்டாம், இன்னும் 2 நாள்ல கல்யாணம் முடிகிற மாதிரி பாருங்க. எடுத்தும் கவுத்தனும் கல்யாணம் பண்ணக்கூடாதுல்ல. எடுத்தும் கவுத்தனும் பண்ணி வைங்கன்னு சொல்லல. கல்யாணத்தை நடத்த விடாம இருக்கிற அந்த மாமியாருக்கு நான் சரியான பதிலடி கொடுக்கணும். அதை ஏமாத்தி சுத்த விட்டுதே ரகு என் கழுத்துல தாலி கட்ட வைக்கணும். ஏல ரகுண்டா அப்படி பிடிக்குமோ என் உசுர பத்தா. எப்படி என் மனசுக்குள்ள இப்படி தூரம் வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் தான் சொன்னோம்ல, எனக்கு எந்த பொட்ட பிள்ளையும் பார்த்து எதுவுமே எனக்கு வந்தது கிடையாது. ஆனா இவங்க பார்த்ததுல இருந்து அப்படி சந்தோஷம் பார்த்தா அவங்க இல்லாம இனி எனக்கு வாழ்க்கையே இல்லைங்கிற மாதிரி. என்னடா சிரிக்கிற? சொல்லுவாங்கல்ல, நாமளா தேடி போற ஒரு விஷயத்துக்கும் நம்மளையா தேடி வர ஒரு விஷயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும்ண்டு.
அந்த மாதிரி ஒண்ணுதான் ஏ ரகு எனக்கு கிடைச்சது. அப்புறம் என்ன அவனா தேடி வந்தியா, அம்முக்குட்டி டீச்சர்னு பின்னாடியே வந்தியா. நான் என் பாட்டில் போய்க்கிருந்தேன். மொத்தமா அப்ப வச்சு விட்டியான். என்ன எவனாவது ஒரு கேவலமான பார்வை பார்த்தாலே அவன் வேட்டியை ஊறி விட்டு விடுறாள். நானு என்னை பத்தி உனக்கு தெரியாது. அதானே. ஆனா என்னையுமே ஒருத்தி விழுக வச்சுட்டானா அவன் அன்பு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும்னு யோசிச்சுக்க. அதுவும் சரி. ஆனா அந்த குடும்பத்தை நினைச்சாத்தே கொஞ்சம் பயந்து வருது. முக்கியமா அந்த மாமியா கிழவி. அது வாங்கிட்டு வந்து வரோம், அதுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாம் வெயிலாகி போக, பகலெல்லாம் இருளாகி போக, பருவங்கள் வேஷம் போ